ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கபிஸ்தலம் ஸ்ரீமான் உவே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி இப்போ 3000 4000 இருக்கக்கூடியதான விஷ்ணு பரத்வத்தை சுவாமி சாதிப்பார். திருமலை அனந்தான் பிள்ளையுடையதான திருவம்சஸ்தர் சுவாமி ராமானுஜர் பட்டம் கொடுத்தார். இருக்கிறவாள்லாம் பொம்மநாட்டி, நீ ஒருத்தர் தான் ஆண் பிள்ளை அப்படின்னாராம். ஏன்னா ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார். ஆச்சாரியரை பிரிஞ்சு ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க முடியும்ன்றார் மணவாள மாமனிகள். உத்தம ஆச்சாரம் கிடைச்சா, அது ஒரு ராமானுஜர் கிடைச்சிருக்கச்சே எல்லாரும் இந்த திருமலையில் புஷ்பங்கள்லாம் சிந்தி கிடக்கே, யாராவது போய் அங்கே புஷ்ப கைங்கரியம் பண்ணுறவா உண்டோ உங்களில் அப்படின்னு கேட்கச்சே, அடியன் கிளம்புறேன்னு எல்லாரும் எழுந்து கிளம்புறேன்னு சொல்லணும் இல்லையா? எனது உடையவருடைய உகப்புக்கு பண்ணுற கைங்கரியம் எல்லாம் நான் போட்டி போடமா இருக்கச்சே. ஆனால் எல்லாரும் தலையை குறிஞ்சிட்டு கூரத்தாழ்வான் முதலியாண்டானை பார்க்குறார், முதலியாண்டான் கூரத்தாழ்வானை பார்க்குறார். ஒவ்வொரு சிஷ்யாலும் இப்படி எப்படி பார்த்துக்கிறா, நீர் வேணா போறீரா அப்படிங்கிறார். அவர் நீர் வேணா போறீரான்றார். ஒத்தரும் இங்கே எழுந்துக்கிறதா இல்லை. இத்தனை பெரிய கோஷ்டி திருவோலக்கத்தில் இருக்கச்சே அங்கேருந்து ஒரு சுவாமி அடியனுக்கு உத்தரவு கொடுத்தா அடியன் போய் அந்த கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் தயாராக இருக்கே சுவாமி அப்படின்னு எழுந்திருந்தார். வாரீர் ஆண் பிள்ளை காணும், நீர் ஒருத்தர் தான் புருஷன், மிச்சவள பொம்மை நாட்டி அப்படியோன்றது மாதிரி அவர் கொடுத்த பட்டம் திருமலை அனந்தான் பிள்ளை அப்படின்னு அவருக்கு பேர் திருநாமம். அவர் மட்டும் எப்படி பிரிஞ்சார்? மற்றவெல்லாம் ஏன் எழுந்துக்கல? மற்றவெல்லாம் ஆச்சாரியனை பிரிஞ்சுட்டு அங்கேயே என்ன வாழணும்? திருமலையில் நமக்கு பாதச்சாயா சுகாபர்த்துக்கு எதிரான ராமானுஜ பதச்சாயா அப்படின்னு ராமானுஜனுடைய பாதச்சாயில் இருக்கிறதா நமக்கு சுகம் அப்படின்னு நினச்சிட்டு கைங்கரியம் தான் பாக்கியம் நினச்சிட்டுச்சே. எல்லாரும் பெரிய மனசு இல்லாதனால எழுந்துக்கல. ஆனால் திருமலை அந்த அனந்தான் பிள்ளை மட்டும் எழுந்துட்டாரு. அப்போ அவர் மட்டும் ஆச்சாரிய பக்தி இல்லையா, ஆச்சாரிய பிரேமம் இல்லையா? அவர் மட்டும் தைரியமாக கிளம்பிட்டாரே, ஆச்சாரிய கைங்கரியத்தில் ருச்சி நாட்டம் இல்லையா? வேற எழுந்து கிளம்பிட்டாரே எப்படிடான்னா அதுக்கு தான் சூக்ஷ்மம் இருக்கு. அதில் ஒரு சூக்ஷ்மம் தானே தன்னை பிரியறதுன்றது கிடையாது இல்லையா? ராமானுஜர் வேற, திருமலை அனந்தாழ்வான் வேற கிடையாது. இவரும் ஆதிசேஷாம்சம், அவரும் ஆதிசேஷாம்சம். ரெண்டு பேருமே ஒரே பரசுராமரும் ராமரும் பலராமனும் கிருஷ்ணனும் இருந்தது மாதிரி ரெண்டு பேருமே நரநாராயணர்கள். ரெண்டு பேருமே எப்படி இருந்தாலோ அது மாதிரி குருவுடைய லட்சணத்தை காட்டுறதுக்கு ராமானுஜர், சிஷ்யனுடைய லட்சணத்தை காட்டுறதுக்காக திருமலை அனந்தான் பிள்ளை அப்படின்னு தோன்றியிருந்ததான அனந்தான் பிள்ளை அனந்தாழ்வான் இருந்தாரே. அந்த பரம்பரையில் வந்த சுவாமி பீடாதிபதியாக அதில் 18வது சரியா சுவாமி 18வது பீடாதிபதியாக எழுந்துள்ளிருக்கக்கூடியவர் நம்ம ஸ்ரீரங்க வாசியாகவே இங்கே எழுந்துள்ளிருக்கக்கூடிய பீடாதிபதி சுவாமி கபிஸ்தலம் சுவாமி. கிட்டத்தட்ட சுவாமிக்கு 4000 சிஷ்யர்களுக்கு மேலே சமிருத்தியாக இருக்கா. பிரபிதாமகராக இருந்தவர் திருமலை அனந்தாழ்வான் ஸ்ரீமான் உவே அனந்தாச்சாரியர் சுவாமி. பிதாமகர் ஸ்ரீமான் உவே திருமலை அனந்தாச்சாரிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. இவருடைய திருத்தகப்பனார் திருமலை அனந்தான் பிள்ளை ஸ்ரீமான் உவே ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியர் சுவாமி. சுவாமிக்கு ஞானாச்சாரியராக விளங்கினவா. யாருக்குமே சமாஷணம் பண்ண ஆச்சாரியர் இருந்தாலும் ஞானாச்சாரியர்கள் ராமானுஜருக்கே உண்டு, அநேகம் பேர் உண்டு. அதை மாதிரி பரமபத வாசியாக இருக்கக்கூடியதான ஸ்ரீமான் உவே ஸ்ரீ கோவில் வித்வான் நரசிம்மாச்சாரிய சுவாமி பிரசித்த பண்டிதராக இருந்தவர், பிரசித்த வித்வானாக இருந்தவர், மகனீயர். ஸ்ரீ நரசிம்மாச்சாரியர்கிட்ட அவர் தான் இவருக்கு ஞானாச்சாரியர். கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் பகவத் விஷயத்தை வரியடவே காலட்சேபம் கேட்டவர் நம்ம சுவாமி. அதுவும் எம்பெருமானார் சந்நிதியிலேயே காலட்சேபம் நடக்கும், உடையவர் சந்நிதியிலேயே. அங்கேயே உடையவருடைய திருவாடி வாரத்திலேயே ஞானாச்சாரியர்கிட்டேருந்து சுவாமி சகல விஷயங்களையும் பகவத் விஷயத்தெல்லாம் அதிகரித்தவர். பரமபத வாசியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமயம் சேத்தியாதி ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமிகிட்டே 4000 திவ்ய பிரபந்தத்தை முதல்ல சந்தையாக கத்துண்டது அவர்கிட்ட தான். ஸ்ரீமான் உவே திருநாங்கூர் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிகிட்ட ரகசிய கிரந்தங்கள்லாம் காலட்சேபம் கேட்டவர். நம்ம புத்தூர் அக்ரஹாரம் ஸ்ரீமான் உவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவரை ஒரு க்ஷணமும் நினைக்காத இந்த பரத்துவ மாநாடே நடக்கலை. ஏன்னா விஷ்ணு பரத்துவத்தை அவாவா பல இடங்களில் பல கிரந்தங்களில் சொல்லியிருந்தாலும் விஷ்ணு சித்த விஜயம் அப்படிங்கிறதான கிரந்தத்து மூலமாக சகல சாஸ்திரம் சங்க இலக்கியங்கள் உள்பட சகல சாஸ்திரத்திலேருந்தும் எடுத்து ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மன்றத சக்கரத்தாழ்வார் எப்படி கோடி சூரிய பிரகாசனா ஜொலிச்சு ஞானத்தை உண்டாக்குவாரோ அஜ்ஞானத்தை போக்குவாரோ அதை மாதிரி சுவாமி எழுந்தருளிருந்தார். அப்பேற்பட்டதான நம்ம புத்தூர் அக்ரஹாரம் ஸ்ரீமான் உவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுதர்சன பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவருடைய கைங்கரியத்தில் அந்த பிரஸ்ஸில் அச்சு கோக்கரத்துலேருந்து ஆரம்பித்து பல்வேறு கைங்கரியங்களை நம்ம சுவாமி செஞ்சிருக்கார். அந்த சுவாமி திருக்கரங்களாலேயே உபன்யாசக சிம்மம் அப்படின்னு பட்டம் வாங்கினவர் நம்ம சுவாமி. 3 இடங்களில் இது வரைக்கும் சுவாமி 3 இடத்துல ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் சொல்லி பார்த்தா தெரியும்.
ஆரம்ப ஸ்லோகத்துக்கு முதல் சூத்திரத்துக்கே எவ்வளோ பக்கமாக பத்தியாக போயிட்டு இருக்கு. அதனுடையதான பாஷ்யங்கள்லாம் அதெல்லாம் எடுத்து அதோடு இல்லாத சுதப்பிரகாசிகா ஆச்சாரியரதோ அதுக்கப்புறமா வேதாந்த தேசிகருடைய விவரணங்களோ பலவேறு பிரமாணங்கள்லேருந்து சகல சாஸ்திரார்த்தமும் தெரிஞ்சவன் தான் ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் சொல்ல முடியும். அது ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 3 இடத்துல காலட்சேபம் சாதிச்சிருக்கார் நம்ம சுவாமி. ஸ்ரீவச்சன பூஷணம் அதில் ரகசிய கிரந்தங்கள்லேயே சிரோமணியாக இருக்கக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணம். அதையும் பலமுறை காலட்சேபம் சாதிச்சிருக்கார். பல இடங்களில் பல தலைப்புகளில் உபன்யாசம் சாதிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலே திருப்பாவை தமிழ்லையோ தெலுங்குலேயோ போன்றதான பாஷாந்தரங்களில் கூட உபன்யாசம் பண்ணவர் சுவாமி. நிறைய சிஷ்யர்கள் அவளை எத்தனை பேரை தயார் பண்ணி விட்டுருக்காரோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கணக்கில் அடங்காது. சுமாராக 70 பேர்களுக்கு மேலே ஆண்டாள் ஆழ்வார் கோஷ்டியில் 4000 திவ்ய பிரபந்தத்தை சந்தை ஸ்தோத்திர பாடங்களுக்கு முமுட்சுப்படி கத்தியத்திரை முதலியவர்களுக்கெல்லாம் சந்தை முறைப்படி பாடங்கள்லாம் சொல்லி வச்சு நித்திய ததியாராதனங்கள் சந்நிதி சம்பிரோட்சணங்கள் இவர் தலைமையில் பல நடந்துருக்கு. இன்னும் நடக்க போகிறது. இதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் நடந்திருக்குன்றதோடு சொல்லலை, நடக்க போகிறது. ஏன்னா இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் சுவாமி எழுந்தொழிலிருந்து இன்னும் இந்த கைங்கரியங்களை பண்ண போகிறார். அப்படிங்கிறதுனாலேயே இப்போ ஏற்பட்டதான சுவாமியுடையதான பெருமை சொல்லுங்க பேசுங்கால் பாரதமாம் பேச ஆரம்பித்தா அது மகாபாரதமாக போயிடும். அப்பேற்பட்ட வைபவமுடையதான சுவாமி 3வது ஆயிரத்துலேருந்தும் 4வது ஆயிரத்துலேருந்தும் இருக்கக்கூடிய விஷ்ணு பரத்வத்தை சாதிக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து அல்லது 50 நிமிஷம் வரைக்கும் சுவாமி சாதிப்பார் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாகோரஹித நேமகடாக்கலீலா ஸ்ரீரங்கஹர்மியதட மங்களதீபரேகா ஸ்ரீரங்கராஜமகிஷீ ஸ்ரீயமாஸ்ரயாமஹ ஸ்ரீரங்கராஜசரணாம்புஜ ராஜஹம்சம் ஸ்ரீமத்பராங்குதபதாம்புஜ பிருங்கராஜம் ஸ்ரீபட்டநாதபரகால முகாப்ஜமித்ரம் ஸ்ரீவத்சசில்னச்சரணம் யதிராஜமீடே அகிலாத்மகுணாவாசம் அஜ்ஞானதிமிராபகம் ஆஸ்ருதானாம் சுசரணம் வந்தே அனந்தார்யதேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்போருகத்வயம் சதுத்தமாங்கசந்தாரியம் அனந்தாரியமகம் பஜே. சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுக்கிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா எழுந்தருளி சேவை சாதிக்கும் ஸ்ரீ கோமட்டம் சுவாமியினுடைய சட்டப்தியபூர்த்தி மகோத்சவத்தை மிக சீரும் சிறப்புமாக காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவா ரங்கேசகா சாட்சாத் விஷ்ணோத் பரமம் பதம் என்று சொல்லுகின்றபடியே திருவரங்க காவிரி கரையிலே, அதாவது இந்த இடம் கொள்ளிடக்கரைக்கு இந்த பக்கம், அம்மாமண்ட காவேரிக்கு இந்த பக்கம், ஆக பெருமாள் 2 நதிக்கு நடுவில் இப்படி ஒரு மண்டபம். இது ஸ்ரீரங்கத்திற்குள்ளே கோரதமூலையிலே நடத்த வேண்டும் என்பதுதான் சுவாமியினுடைய திருவுள்ளமாய் இருந்தது. ஆனால் சில காரணங்கள் அதனாலே நம்முடைய ஏகாந்தமாக 4 செவற்றுக்குள்ளே எப்படி ஒரு ரகசியம்னு பூர்வாச்சாரியால் சொல்கிறாளே, நமக்கு அர்த்தோபதேசம் பண்ணுறாளே, அப்படி அர்த்தோபதேசம் பண்ணுகின்ற சமாசேத்த பொழுது அந்த ஆச்சாரியம் எப்படி பண்ணுறார், நன்னா எல்லா கதவையும் சாத்திண்டு அந்த காதுக்கும் இந்த வாய்க்கும் இருக்கக்கூடிய இடையிலே அந்த சிறு ஓசை, அதுதானே திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தை ஆச்சாரம் உபதேசிக்கிறார் சமாசேத்த பொழுது. இங்கே இருக்கிறவாளை பார்த்தா 99% விஷ்ணு பரத்வத்திலே ஊன்றியவர்கள் ஒரு 4-5 பேர் வேறையாக இருக்கலாம். அப்படி அந்த ரகசியமாக எப்படி ரகசியங்கள் காக்கப்படுகின்றனவோ அதுபோலே சில விஷயங்களை வெளியிலே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஆனாலும் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவான் என்று சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே காட்டி அருளுகிறார். சொன்னால் விரோதம், ஆனால் சொல்லுவன்
என்னுடைய கடமை நான் சொல்கிறது. கேட்பதும் விடுவதும் ஏற்றுக்கொள்வதும் அனுசரிப்பதும் அனுஷ்டிப்பதும் உங்களுடைய கையில் இருக்கு. ஆனால் பூர்வாச்சாரர்கள் தங்கள் சொல்ல வந்ததை சொல்லாமல் இருந்ததில்லை. நாம் எப்பொழுதும் போலே அவர்கள் சொன்னதை கேட்பதில்லை. நம்ம ஆற்றுலையே நம்ம பெரியவா ஒன்று சொல்லுவா, இப்படி போகாத அப்படி போகாத, போமா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இன்னும் 67 ஏறு, 92 ஏறு, 60 இரு, 20 இரு அப்படின்னு நம்ம சொல்லிவிடுறோம். ஏன்னா நம்ம அப்பா அம்மா சொல்கிறதே நம்ம கேட்க மாட்டோம். ஆழ்வார் சொல்கிறதையும் ஆச்சாரியர்கள் சொல்கிறதையும் கேட்க போகிறோம். ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப நமக்குள்ளே நம்மெல்லாம் அறிவு ஜீவிகள் என்கிற ஒரு எண்ணம், ஒரு கர்வம் நமக்கு இருக்குது. ஆச்சார சம்பந்தம் ஆயிடுத்துனாலே எல்லாம் வந்துடுத்துன்னு அர்த்தம் இல்லை. ஆச்சார சம்பந்தம் எது என்பது முதல் படிக்கட்டு. அதுதான் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முதல் படிக்கட்டு. அதற்கு மேலே பல விஷயங்களை, பல ரகசியங்களை, பல அனுஷ்டானங்களை, சிட்டாச்சாரங்களை நம்முடைய பூர்வாச்சாரர்கள் காட்டி இருக்கிறார்கள். அதை நாம் அனுபவித்து கொண்டு அனுஷ்டித்து கொண்டு போக வேண்டும். அதனால தான் சுவாமி மணவாள மாமணிகள் 2 விஷயங்களை காட்டுறார். ஞானம் அனுஷ்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மணிலத்திருதேனார் கமல திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தம் தரும். மணவாள மாமணிகள் ஞானம் அனுஷ்டானம் இந்த 2ம் எந்த ஆச்சாரியனுக்கு இருக்கிறதோ அந்த ஆச்சாரியனை பற்றினவர்களுக்கு, திருவடி சம்பந்தம் பெற்றவர்களுக்கு மோட்சம் நிச்சிதம். இது சுவாமி மணவாள மாமணிகள் காட்டி இருக்கக்கூடிய அற்புதம். இதைத்தான் ஆச்சாரியத்திலே அழுநாள் பெருமாள் நாயனாரும் காட்டுகிறார். ஞான சிறகுகளை, ஞான அனுஷ்டான சிறகுகளை, 2 சிறகுகளை உடைய ஆச்சாரியனை பற்றிவிட்டோம் ஆனால் அவன் எம்பெருமானிடம் கொண்டு சேர்ப்பான். அந்த காரியம் நம்ம எம்பெருமானிடம் சேர்க்கும் என்று காட்டப்படுகிறது. ஆக இப்படி இந்த விஷயத்திலே இன்றைய தினம் அடியேனுக்கு லபித்தது 3ஆம் ஆயிரமும் 4ஆம் ஆயிரம். இது கேட்டு பெற்றதில்லை, கொடுத்து பெற்றது. எல்லாரும் தலைப்பு என்ன வேணா நீங்கள் சொல்லுங்கோ, நீங்கள் சொல்கிற தலைப்பை நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லுவா. ஆனால் அடியேனுக்கு ஒரு பெரிய பிராப்தம், அடியேனுக்கு பெரிய ஒரு சுகிருதம், லாபம். சுவாமி பார்த்து எனக்கு கொடுத்த தலைப்பு 3ஆம் ஆயிரத்திலையும் 4ஆம் ஆயிரத்திலையும். இப்போ இந்த ஒரு சதஸ், இந்த ஒரு வித்வத் சதஸ் சுமார் 29 31 வித்வான்கள், 33 கோடி தேவர்கள், அது 33 பேர். அவ்வளவு அருமையாக பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இப்போலாம் புதுசாக நாகரிகமாக ஒரு வார்த்தை சொல்கிறா, 1 சிட்டிங்கில் எல்லாம் வேணும். 1 சிட்டிங் அப்படின்னா நாகரிகத்தில் காலேஜிலோ இதுலையோ 1 சிட்டிங்கில் எல்லாம் தெரிஞ்சிடணும். அது 1 சிட்டிங் மீன்ஸ் ஒரே ஒரு உபன்யாசம் இல்லை. 1 சிட்டிங் மீன்ஸ் 1 வீக் ஆர் 3 days ஆர் 7 days 10 days. 1 சிட்டிங்கில் எல்லாம் தெரிஞ்சிடணும். இங்கே அந்த மாதிரி 1 சிட்டிங் இல்லை, ஒரு நாளைக்கு 4 சிட்டிங் வச்சுக்கோங்க. 4 வித்வான்கள், கார்த்தால 4, சாயங்காலம் 4. ஆக அஷ்டதிக்கஜங்களுடைய உபன்யாசம். அஷ்டதிக்கஜங்கள் 8 பேர், கார்த்தால 4, சாயங்காலம் 4. அப்படி 4 4 8 அப்படின்னா எத்தனை நாள் ஆகுது? 4 5 6 7 8 9 10 7 நாட்கள் வருகிறது. இந்த சப்தப்பிராகார மத்தியே சரஜமுகுடோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதர பணிராட் போக பர்யங்கபாகே நித்ரா முத்ராபிராமம் கடிநீட சிறப்பார்த்த விநியஸ்தகஸ்தம் பத்மாதாத்ரி கராபியாம் வரைசரும் ரங்கராஜம் பஜேகம் என்று அவனுடைய 7 பிரகாரங்கள். நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய 108 நாடிகள் இருக்கிறது. அந்த 108 நாடிகளிலேயே 7 நாடிகள் பிரதானம். அதைத்தான் சப்த நாடி ஜோசியம் என்று சில பேர் சொல்றார். அந்த மாதிரி 7 நாட்களுக்குள்ளே இத்தனை விசேஷமான அனுபவங்களை அனுபவிக்கும்படியான பிராப்தம் நமக்கு பல ஊர்களிலே இருந்து, வெளியூர்களிலே இருந்தும் சில வித்வத் சிரோமணிகள் வருகிறார்கள். உள்ளூரிலேயும் சில சிரோமணிகள் வருகிறார்கள். சில பேருக்கு மனதிலே சில விஷயமான கள்ளத்தனம். ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானே எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். ஆழ்வார்ட்டு போய் என்ன, எம்பெருமான்ட்டு போய் என்ன பிரார்த்திக்கணும்? எனக்கு வீடு வேணும், மனை வேணும், மனைவி வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், செல்வம் வேணும், படிப்பு வேணும். வேண்டாம், ஒன்றே ஒன்று கேளு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார்ட்ட. நீ 2 கேட்பீர் கேட்டேன். நாங்கள் கேட்கறது இருக்கட்டும், நீ 2 கேட்பீர் பெரிய பெருமாள்கிட்ட அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரை பார்த்து கேட்டோம். அவர் சொன்னார், கள்ளம்மனம் விள்ளும் வகை கருதை கடல் தொழுவீர். உள்ளுக்குள்ள ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த கள்ளத்தனம், அதாவது அகங்காரம், அந்த கள்ளத்தனத்தை தேவரீர் போக்கி தர வேணும் என்று
ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதுபோல சில பேருடைய மனசிலே கள்ளங்கள் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்திலே ஈடுபடுவதற்கு அது எம்பெருமானுடைய கடாட்சம், மணவாளமானுடைய கடாட்சம், ஆச்சாருடைய கடாட்சம் இருந்தால் அல்லது இது கிடைக்காது, கிட்ட பெறாது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எல்லாம் அவனுக்கே. நம்ம பாரதம் கொண்டு அவன்கிட்ட போற்றுவோம். ஆக இன்றைய தினம் இந்த 3ஆம் 4ஆம் ஆயிரம் இதிலே ஆழ்வார்கள் 3 விஷயங்களிலே ஈடுபட்டார்கள். எம்பெருமானுடைய 3 விஷயங்களில் ஆழ்வார்கள் ஈடுபட்டார்கள். ஆழ்வார்கள் மட்டுமல்ல, ஆச்சாரியர்கள் மட்டுமல்ல, வேதம், இதிகாச, புராணங்கள் எல்லாமே 3 விஷயங்களிலே தான் எம்பெருமானுடன் ஈடுபட்டு தாங்கள் பெற்ற அனுபவத்தை, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உத்தம தார்மீகோத்தமர்கள் நம்முடைய முன்னோர்கள். என்ன 3 அனுபவிச்சான்? ஒன்றும் எம்பெருமானுடைய திருமேனி அழகு, வேற யாருக்கும் இல்லாத அழகு எம்பெருமான் நாராயணனுக்கு மட்டுமே உண்டு. அப்புறம் இவன் தான் பரமாத்மா என்று காட்டுகின்ற, அதுதானே இப்போ நம்முடைய மெயின் கருத்து சொல்வாளே, இந்த மகாநாட்டுக்கு உட்கருத்து என்ன? எம்பெருமானே பரமாத்மான்னு மற்றவாருக்கோ இல்லை, நமக்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு மறந்து போயிடும், சில பேருக்கு ஞாபகப்படுத்தணும். அந்த ஞாபகப்படுத்துறது தான் எழுச்சி, ஞான எழுச்சி மகாநாடு. உள்ளுக்குள்ளே நமக்கு ஞானம் இருக்கு. ஆனாலும் எப்படி அனுமானுக்கு ஜடாயு, அனுமானுக்கு அந்த ஜடாயு நான் ஜாம்பவான் சொல்லி அனுமானுடைய குணங்களை எல்லாம் ஜாம்பவான் சொல்ல சொல்ல அனுமானுக்கு எப்படி யதாபூர்வம் கிடைத்ததோ அதுபோல நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய ஞானத்தை இது மேலே கொண்டு வருவதற்குத்தான் இந்த மகாநாடு. இதற்கு பிறகு முன்னாடி வேறு ஒரு பெயர் வைத்தோம் முதல்ல சுவாமியோட பேசும்பொழுது. ஆனால் அதற்கப்புறம் ஞான எழுச்சி மகாநாடு, இதுதான் உண்மையான தலைப்பு, இதுதான் சரியான தலைப்பு. அப்படி 3 விஷயங்களில் தான் இவன் தான் பரமாத்மா என்று காட்டுகிறது வேதங்கள், இதிகாச புராணாதிகள், ஆழ்வார் பாசுரங்கள். என்ன? ஒன்று திருமேனி அழகு. திருமேனி அழகு என்பது பரமாத்மாவிடம் மட்டுமே உள்ளது, மற்றவர்களிடம் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லி போகிறேன். அதாவது ஒரு பொருளை விசேஷித்து சொல்ல வேண்டுமானால் அது எப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற பொருள் என்று சொல்ல வேண்டும். இத்தனை சிறப்புகள் சேர்ந்தால்தான் அது பொருள். இத்தனை சிறப்புகள் இல்லையானால் அந்த பொருள் இல்லை. இதுக்கு எப்படி ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு நியாயம், விசேஷணங்கள் சிறப்பித்து சொல்கின்ற பதங்கள், விசேஷம் சிறப்பிக்கப்படும் பொருள். எந்த ஒரு பொருளும் சிறந்திருக்க வேண்டுமானால், உயர்வு பெற்றிருக்க வேண்டுமானால், பெருமை பெற்றிருக்க வேண்டுமானால் அதற்கு சில விசேஷணங்கள் உண்டு. இந்தந்த லட்சணங்களோடு கூடியவன். விசேஷணங்கள்னு சொன்னால் லட்சணங்கள்னு சொன்னால் அடையாளங்கள். இந்தந்த அடையாளங்கள் தான் இந்த பொருளுக்கு, இந்த பொருளிடம் இருக்கக்கூடிய அடையாளங்கள் வேறு ஒருவனுக்கு இல்லை. புரியுறதா? இவனிடம் இருக்கக்கூடிய அடையாளங்கள் வேறு ஒருவனுக்கு இல்லை. வேறு ஒருவனுக்கும் இருந்ததானால் இந்த அடையாளங்கள் இவனுக்கு பொருந்தாது. அதுதான் ஒரு விசேஷம். விசேஷணங்கள் விசேஷத்தோடு பரியவசிக்கும் என்பது நம்மளுடைய சம்பிரதாயம். இப்போ சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிட்டு சொல்கிறேன். இது விசேஷணம்னா ஒரு பொருளை சிறப்பித்து சொல்வது. ஒரு பொருள் எது சிறப்பிக்கப்படுகிறதோ அந்த பொருள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி, ஏன்னா நமக்கு புரியறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், புரிய வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை நான் அடியல் பண்ணுறேன் சுவாமியுடைய நியமனத்து பிரகாரம். இப்போது எல்லாருக்கும் தெரியும், திருப்பாவையில் முதல் பாசுரங்களா சொல்லுங்களேன், சொல்லுங்கண்ணா, சந்தோஷம் என்ன? இந்த முதல் பாசுரம் இருக்கா? இந்த முதல் பாசுரத்திலே நாராயணன் என்கிற ஒரு பதம் ஞாபகத்து வச்சுக்கோ.
திருப்பாவை 30க்கும் நாச்சியார் திருமொழி 140 4000க்கும் சகல வேதத்துக்கும் சகல இதிகாச புராணங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை நாராயணன் பறை தருவான். புரியுறதா? நாராயணன் நமக்கே, அதை பிராக்கெட்டில் போட்டுருங்க. நமக்கே நமக்கே, அந்த நமக்கேங்கிற பிராக்கெட்டில் விட்டுருங்க. நாராயணனே பறை தருவான். இந்த ரெண்டு இருக்கா? புரியுறதா? இந்த நாராயணன்னா யாரு? அவ யாரு சொல்ல வேண்டாமா? நாராயணன் யாரு? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன். 6 சிறப்புகளை உடையவன் நாராயணன். அவன்தான் பறை தருவான், அவன்தான் மோட்சத்தை கொடுப்பான். இங்கே ஆண்டாள் மோட்சம் என்று சொல்வது எம்பெருமானுடைய திருமேனி குணங்களையும் எம்பெருமானுடைய திருமேனியோடு கூடுவதும் எம்பெருமானுடைய குணங்களை பாடுவதும் எம்பெருமானுடைய அடியார்களோடு கூடுவதும் ஆகிய இந்த 3 தான் இவ்விடத்திலே பறை தருவான். இந்த 3ம் கண்ணன் நமக்கு தருவான். என்னது? அடியாரோடு கூடுவது, எம்பெருமானோடு கூடுவது, அவனுடைய குணானுபவங்களை பண்ணுவது. இது எப்படி எதுக்காக சொல்ல? இப்போ நாராயணன் என்பது விசேஷனம், மற்றவைகள் எல்லாம் விசேஷனம். விசேஷணங்கள் சிறப்பித்து சொல்லுகின்ற பாசுரங்கள். விசேஷம் நாராயண், அதனுடைய பலன் பறை தருவான் என்று இந்த 2 வாக்கியத்தை வைத்துக்கொண்டு திருப்பாவை 30 பாசுரத்திலையும் பாருங்க. 2வது பாசுரத்தில் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுருவேன். 2வது பாசுரம் சுவாமி இப்படியே சொல்லிட்டு 3000க்கு 4000க்கு வருவீரான்னா, கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே கட்டடம் கட்ட முடியும். இன்னைக்கு கார்த்தால் அஸ்திவாரம் அவர் போட்டார், கட்டடம் கட்ட வேண்டாமா? அஸ்திவாரம் இல்லை. இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் பல பேர் ஒரு ஃப்ளாட்டு கட்டினான். நேற்றுக்கு ஒருத்தர் அஸ்திவாரம் போட்டார், ஒருத்தர் ஃப்ளாட்டு கட்டினார். கார்த்தால் அஸ்திவாரம் போட்டால் சாயங்காலம் ஃப்ளாட் கட்டிட்டான். 2 நாள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி கார்த்தால் இருக்கிறவா பேஸ் போட்டா, பேஸ்மெண்ட்டு. அதுக்கு மத்தியான உபன்யாசம் இருக்கிறவா அது மேலே கட்டடம் கட்டிட்டா. இன்னைக்கு கார்த்தால பேஸ்மெண்ட்டு அவர் போட்டுட்டார், கட்டடத்தை நான் கட்ட போகிறேன். ஆக இப்போ பாருங்க, அதுபோல இப்போ இந்த இப்போ எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிப்பது அது முதல். எம்பெருமானுடைய திருமேனி அழகை அனுபவித்தல் அது முதல். திருமேனி அழகை மற்ற தேவதைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் ஸ்வபக்ஷஸ்தாபனம், மற்ற தேவதைகளையோ மற்றவர்களையோ பற்றி சொல்லாமல் ஸ்வபக்ஷஸ்தாபனம், பரபக்ஷ நிரசனம். இது 2 தான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அடித்தளம். பரபக்ஷ நிரசனம் என்றால் மற்றவர் கொள்கைகளை நிரசித்தலே தவிர மற்றவர்கள் கை வைத்து அடித்தல் முதல கொலை கொள்ளை முதலானவைகள் அல்ல. அவருடைய கொள்கைகள் தவறு என்று சுட்டி காட்டுவது அது பர நிகழ்ச்சிடம். ஸ்வபக்ஷஸ்தாபனம், தன்னுடைய நான் என்ன கொண்டிருக்கிறேனோ, நான் என்ன அறிந்திருக்கிறேனோ, நான் என்னை தெரிந்திருக்கிறேனோ, அதை எப்படி மற்றவர்களுக்கு நான் அதை கொடுப்பேனோ அதுதான் ஸ்வபக்ஷஸ்தாபனம். இந்த மகாநாடு ஸ்வபக்ஷஸ்தாபனமே தவிர பரபக்ஷ நிரசனம் அன்று. இது ஆரம்பத்திலேயே ஒரு குறிக்கோள் பேஸ் நாங்கள் வச்சுருக்கோம். சுவாமி எனக்கு சொன்னார், நாங்கள் எல்லாமே அப்படித்தான் சபைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோமே தவிர எங்களுக்கு சொல்ல வேண்டிய இடம்னு ஒரு தனி இடம் இருக்குது. நாங்கள் 4-5 வித்வான்கள் சேர்ந்துருப்போம், அங்கே உட்காந்துன்னு சொல்லுவோம். சரி, அதை விட்டுருவோம். ஆக எம்பெருமானுடைய திருமேனி அழகு. கரெக்டா? என்ன சொன்னேன்? பதில் சொல்லணும். என்னுடைய உபன்யாசம் இப்படி தான் இருக்கும். எங்கிட்ட மாட்டிட்டா இதுதான் கஷ்டம். என் உபன்யாசத்துக்கு கூப்பிட்டாலே கேட்டவாளுக்கும் கஷ்டம், கூப்பிட்றவாளுக்கும் கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்தால் தெரிஞ்சுட்டா ஓடினா சாப்பிட்டோம், மகாநாடு முடிஞ்சது, கிளம்புடாது. இந்த நம்மளுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக இது. அதனால் உங்களை கேள்வி கேட்டு பதில் சொல்லி அதை நான் பெற்று அப்புறம் தான் என்னுடைய ஸ்டைல் வச்சுங்களேன், என்னுடைய பாணி நான் பாட ஆரம்பிச்சு வடகடகடன் என்னுடைய சுப்பிரபாத நான் படித்த ஞானங்கள்லாம் எல்லாத்தையும் வெளியிட்டுட்டா அதுக்காக நான் வரல. உங்களோடு நானும் இணைய வேண்டும். உங்களுக்காக நான், உங்களால் நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். புரியுறதா? இது நான் சொன்னதா இல்லை, யாரோ சொல்லிதான் ஒரு காலத்தில். அப்படி உங்களுக்கு ஒரு ஈடுபாடு கிட்ட வரணும். எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அந்த விஷயத்திலே கூர்மையான ஞானம் அவசியம். அந்த ஃபோக்கஸை சொல்லுவார். உங்கள் பார்வை, உங்கள் மனசு எல்லாம் எங்கிட்ட வரணும்.
அப்போ தான் நான் சொன்னது புரியும். ஏதோ வந்தார், உபன்யாசம் பண்ணார், அவர் சம்பாவனை கொடுத்தார், சால்வை போத்தினார், மாலை போத்தினார், ஆச்சு கிளம்பி போயிடும். அந்த மாதிரி இல்லை நான். ஆக இப்போ பாருங்க, திருமேனி அழகை வர்ணித்தல், அடுத்ததாக எம்பெருமானுடைய குணங்களை வர்ணித்தல் அல்லது ஈடுபடுதல் என்று 2 விஷயம். மூன்றாவது அவனுடைய சேட்டிதங்கள், அவனுடைய விளையாட்டுக்கள், அவன் விளையாடிய விளையாட்டுக்கள், புரிந்த லீலைகள். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே. ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டார் சுவாமி எம்பெருமானார். அதாவது கம்பனும் அதுதான் சொல்கிறான். அழகிலா விளையாட்டுடையான் அன்னவர்க்கே சரணாங்களே. அப்போ அழகிலா விளையாட்டுடையான் அகில புவன ஜன்ம ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூலவராத ரட்சை கதிக்கு என்று சுவாமி எம்பெருமானார் காட்டார் இருக்கட்டும். அப்போ எம்பெருமானுடைய திருமேனி அழகை அனுபவித்தார். புரியுறதா உங்களுக்கு? ஒன்று என்னது? எம்பெருமானுடைய திருமேனி அழகு. இந்த திருமேனி அழகு வேறு ஒருவரிடம் இல்லை என்று தெரிந்து கொள்ளுதல். வேற யாருக்கும் கிடையாது. அவனை தவிர்த்து வேறு ஒரு వ్యక్తిயிடம் வேறு பொருளிடம் இல்லாத திருமேனி அழகு. ஆழ்வார் சொல்றார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிறையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவர் இலவகண்டும் தோழி அவரை நாம் தேவரின் நஞ்சினோமி. அந்த அழகான திருமேனி, இந்த திருமேனி வேற எவருக்கும் கிடையாது. இந்த திருமேனி அழகு வேற எவனுக்கும் கிடையாது. அப்போ ஒன்று சொல்றேன், திருமேனி அழகு அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. திருமேனி அழகு இதை திருப்பாவை வச்சே சொல்லுவோமே. கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான், இது திருமேனி அழகு. ஒருமா புரியுறதா? கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான், இந்த 3 விசேஷணங்களும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அழகு. அவன் யாரு? கண்ணன். அவன் யாரு? நாராயணன். அப்ப இந்த 3 அழகை உடையவன் யாரு? புரியுதா? கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான், இந்த 3 அடையாளங்களை உடையவன் யாரு? ஏன்னால் இந்த நாராயணனை தவிர்த்து மற்றவர்களுக்கு இவன் கார்மேனி அழகான மையோ மழை முகிலோ மலை கடலோ மகரகதமோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான் என்றான் கம்பன். ஆழ்வார் காட்டார், அதாவது எம்பெருமானுடைய திருமேனி அழகை கோலமா மணியாரமும் முத்துத்தாவமும் முடிவில்லதோழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினை சொல்றாரா. நீங்க உள்ளூர்ல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லி விடுறேன். எப்படி முடிச்சுடுவேன், பயப்பட வேண்டாம். நீங்க கூட சொல்லுங்கன்னு சொன்னா சொல்றேன், இல்லை சுவாமியை கைத்தட்டி நிறுத்துங்க சொன்ன அதுக்காக கைத்தட்டாமல் இருந்தது அதிகம். கைத்தட்டினா முடிக்கணும்னு அர்த்தம் இல்லை, சொல்லணும்னாலும் அர்த்தம், ரெண்டும் உண்டு. ஆக ஆழ்வார் கோலமின் ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே. தெரியா? இந்த பாசனம் எல்லாருக்கும் தெரியும், திருப்பான ஆழ்வார் அமரநாதினம். அதில் இந்த விஷயத்தை அப்படியே என்னுடைய வியாக்கியாத்தாக்கள் இதை அப்படியே ப்ராக்டிக்கலாக, அதாவது அனுபவத்தில் காட்டுறான். இந்த உள்ளூரில் இருக்கிறவளை எல்லாருக்கும் தெரியும், சேவிக்கிறவளுக்கு தெரியும். பிரம்மோத்சவத்தில் ராத்திரி வேளையில் சந்திர பிரபையில் பெருமாள் வாகனம் வரும். எல்லாரும் வர பார்த்துருக்கா? ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா அந்த சந்திர பிரபையில் அந்த நம்பெருமாள் வருவார். அன்னைக்கு ராத்திரி வேளைன்னா பகல்லெல்லாம் ஆபரணங்கள் இருக்கும், ராத்திரி வேளையில் ஆபரணத்துக்கு மேலே சட்டை இருக்கும், ஒரு வெல்வெட் ஷர்ட். அது கருப்பில் இருக்கும், அது நீலத்தில் இருக்கும், அது சிகப்பில் இருக்கும். இந்த 3 கலர் தான் இருக்கும், இல்லை மஞ்சள் இருக்கும். அப்போது அந்த அந்த சட்டைக்கு மேலே உள்ள எல்லா திருவாபரணமும் இருக்கும். சட்டைக்கு மேலே 2 முத்து மாலை இருக்கும். யாரும் நன்னா அதை உன்னிப்பாக சேவிக்கிறவளுக்கு அப்படி சேவிக்கிறவளுக்கு கிடைக்கும். அப்படி அந்த 2 முத்து மாலை கிடக்கும். அப்படி முத்து மாலை எதுக்குங்கிற அப்புறம் சொல்கிறேன். அந்த முத்து மாலை ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், ஒவ்வொரு முத்தும். அந்த முத்து மாலையை சாத்திண்டு கார்த்திகை கோபுர வாசல்ல ஆழ்வார் பாசுரங்கள் சாத்துமுறையாகும். என்ன எத்தனை திருநாளோ அத்தனை திருநாள் பாசுரம் சாத்துமுறையாகும். சாத்திரம் ஆன உடனே அந்த பொலிந்து நின்ன பிற நம்மாழ்வாசன் இருக்கே அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிற்பார். யாரு? பெருமாள்.
இந்த முத்தும் அங்கேருந்து கருட மண்டபத்துக்கு நேர ஒரு நடப்பார். அப்படி நடக்கும் பொழுது இந்த முத்து மாலை ஷர்ட்டுக்கு மேலே போட்டுருக்காரோ அது இப்படி அப்படியே ஆடும், இப்படி அப்படியே ஆடும். அது எப்படி இருக்குன்னா பூரா சீரம் தெரிஞ்சவா விவரம் தெரிஞ்சவா இந்த புறப்பாடு அனுபவிக்கிறவா. நீங்கள் நம்மாழ்வார் சாத்து முறை ஆன உடனே இடு போய் கிருட வார்த்து கூடியே போய் நிடுவோம். அந்த நடை இருக்கு பாருங்க, அந்த நடையில் இந்த முத்து மாலை இப்படி போகும் இப்படி போகும். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் மார்பில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு தூளி கட்டினார் போலே. அந்த மார்பில் இருக்கிற பெரிய பிராட்டியார எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் நெஞ்சில் வச்சு தாங்குறாயா அவன் பொண்டாட்டிய, சுகமா இல்லையா? அவன் தாசான இதை கல்யாணம் பண்ணி மெட்டி போடுறதுக்கு அந்த 7 கால் வச்சு அம்மி மிதிச்சானோ அன்னைக்கு குனிஞ்ச நிமிந்ததுதான், அன்னைக்கு குனிஞ்சு முகத்தை பார்த்தது தான். அதுக்கப்புறம் நிமிந்து பார்க்குறதையும் எங்களுக்கு இல்லை. அப்போ அவ்வளவு சூக்ஷமாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம். அப்போ திருமேனியை அதாவது கார்மேனி செங்கல் சுவாமி முதல்ல 3000 2000 அது எத்தனை 1000 இருக்குது சுவாமி? இந்த இதுக்கு 1000க்கு சமக்கு கிடையாது. ஆக ஏன்னா பின்னாடி நான் விஷயத்தை சொல்ல போகிறேன், அதுக்காக முன்னாடி நானும் அஸ்திவாரம் போட்டுக்கணும். ஆக இப்போ திருமேனியாச்சா, சரி அடுத்தது என்னது? எம்பெருமானுடைய குணங்கள் என்ன அதையும் பார்ப்போம். ஊர்வேல குடந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோத இளம் சிங்கம் பறை தருவான் நமக்கே. இது எது? எம்பெருமானுடைய குணங்கள். என்ன குணம்? இக்கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன், நந்தகோபனுக்கு அடங்கியவன். அதுக்கப்புறம் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், யசோதைக்கு சிங்க குறுகு போல இருப்பவன். இது அடுத்ததுன்னு இது அத்தனையும் குணம். சரி, அவன் செய்த சேட்டிதங்கள் என்ன அதைத்தையும் காட்டுகிறார் ஆழ்வார் ஆண்டாள். அதாவது முதல்ல ஆய்ப்பாடிய செல்வ சிறுமீராள் எத்தனையா கண்ணன் பெருமானுடைய லீலைகள். அப்போ முதல்ல எம்பெருமானுடைய திருமேனி அழகு, எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய சேட்டிதங்கள். இந்த மூன்றும் எவன் ஒருவனிடமே இருந்து மற்றொருவரிடம் இல்லையோ அவனே பரமாத்மா, அவன்தான் யாரு? நாராயணன் என்று இதை முதல்ல சொல்லிடும். இப்போ 2000 3000 3000 4000 இந்த 3000 என்பது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாதிரியம், திருவிழுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்கிற அத்தனையும் 3000. இதற்கு பெயர் கொடுத்தார் நம்முடைய முன்னோர்கள். இயற்பா, பா என்றால் பாசுரம், இயற்பா ஆழ்வார்கள் மனதிலே என்ன இருக்கிறதோ அது இயல்பாக சொல் வெளியீடு. அதுக்கு தான் இயல்பான பா, இயல்பா. அல்லது இந்த தமிழ் இலக்கண பிரகாரம் இவை முடிக்கணுமா? தமிழ் இலக்கண பிரகாரம் இத்தனை லட்சணங்கள் இருந்தால் அது வெண்பா, கலித்துறை கட்டளை அப்படின்னா சில கிரந்தங்களுக்கு பிரிச்சிருக்கான். 4 வரி பாசுரம், 2 வரி பாசுரம், 8 வரி பாசுரம், வெண்பா பாசுரம் என்னெல்லாம் பல வகையாக தமிழ் இலக்கணங்கள் சொல்லும். அப்படிப்பட்டால் இயல்பா அப்படின்னால் முதல் 2 லைன்களையும் பிரிக்கலாம், பிரித்து சொல்லலாம். முதல் 2 வரிசை இருக்கணும். அது ஒரு பாசுரத்தில் முதல் 2 வரிகளை பிரிக்கலாம், 3வது வரியை பிரிக்கக்கூடாது, 4வது வரி அது 3 வரியை காட்டிலும் சின்னதாக இருக்க வேண்டும். இதுதான் இயற்பாக்கு இருக்கக்கூடிய லட்சணம். ஒன்னே சொல்லட்டுமா? இயற்பால ஒன்னே வையம் தகழியா பிரிக்கலாம், வார்கடலே நெய்யாக பிரிக்கலாம், செய்ய கதிரோன் பிரிக்கலாம், விளக்காக பிரிக்கலாம். அதுக்கு 3வது வரி செய்ய சுடராழியானடிக்கே சுட்டினேன் சொன்மாலை, 3வது வரி பிரிக்கக்கூடாது. 4வது வரி என்ன? என்னை கடவுடையேன் வையந்தகழியா வார்கடலே நெய்யாக விய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியாந்தினேன் சொல்மாலை இளராழி நீங்குகவே என்ன. அது சின்ன லைன், அதாவது ஒரு 2 பெரிய லைன், 2 பெரிய லைனை பிரிக்கலாம், 3வது லைனை பிரிக்கக்கூடாது, 4வது லைன் குறுக்கு சின்னதாக வரணும். அதுதான் வெண்பாவிற்கு இயற்பாவிற்கு இருக்கக்கூடிய லட்சணம். இதை எத்தனை பயிற்சி பார்க்கும். இது நாதுமுனிகள் தமிழ் இலக்கண பிரகாரம் பார்த்து இவைகளை பிரபந்தங்களை இயற்பாவிலே சேர்த்தார். சின்ன பாஷம் ஞானமும் பொல்லாவோ ஒழுக்கும் அழுக்குடம்பும் 2
நீர்மை இனியாமுராமை பிரிச்சாச்சு. உயிரழைப்பான் யோனியுமாய் பிறந்தாய் இமையோரு தரைவா மீனில் கேட்டருளாய். இது 3வது வரி. அடியேன் செய்யும் விண்ணப்பமே இது 4வது. அந்த மாதிரி இயற்பாவிலே அமைந்தது 3 திருவந்தாதிகள். அது அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த 3 வரிகள் இப்ப 4 வரி ஆச்சா. முதல் 2 வரி பிரிக்கலாம், 3வது வரியை பிரிப்பதில்லை, 4வது வரி சிறிய எழுத்துக்கள். இதுதான் இயற்பாவினுடைய லட்சணங்கள். அதே மாதிரி திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம் முதலான கிரந்தங்களும் தமிழ் இலக்கண பிரகாரமே அமைந்தது. சுவாமி நாதமுடிகள் இதை இயற்பால கொண்டு சேர்த்தார். அதை பெரிய பெரிய திருநெடுந்தாண்டக திருக்குறுந்தாண்டகத்தை பெரிய திருமொழியோடு சேர்த்தார் 2ஆம் ஆயிரத்தில். அப்படின்னா 6 வரிகள் இருந்து 6 வரிகள் இருந்ததானால் அது குறுந்தாண்டகம். 8 வரிகள் இருந்ததானால் ஒரு சொல்லிலே 8 பிரிவுகள், ஒரு வரியிலே 8 பிரிவுகள் இருந்ததானால் அது திருநெடுந்தாண்டகம். இதுவும் இயற்பால் வரக்கூடிய இது பெரிய திருமொழி இயற்பால். இதுக்கு லட்சணம் சொல்ல வந்தேன். நிதியினை பவளத்தூணை நெறிமையார் நினையவல்லார் கதியினை என்று 6 பதங்கள் 6 சொற்கள் வந்தால் அது குறுந்தாண்டகம். அதே மாதிரி 8 வரிகள் வந்தால் அது நெடுந்தாண்டகம். சரி, இப்போ அதுக்கு போவோம். அப்போ எம்பெருமானுடைய திருமேனி அழகை இப்படி அனுபவிப்பது அது எப்படி? அது 3 இயற்பாக சொல்றேன். அப்புறம் இயற்பால்னா 3ஆம் ஆயிரம் இயற்பா இது எல்லாமே அடங்கும். இதில் திருவாசிரியம், திருவள்ளுக்கூத்திரகை, சிறிய திருவிழல், பெரிய திருவிழல் எல்லா பிரபந்தங்களுமே வந்துடுது. அப்போ அதில் பாருங்க, சில பாசுரங்கள் ஆழ்வார் பாசுரங்களில் ஓ உலகினதியல்பே இந்நாளிருக்க மழை நீராட்டி அப்படின்னு ஆழ்வார் சொல்றாங்க திருவாசிரியத்தில். ஓ அண்ணா கவனிக்கணும், அந்த கால புஸ்தகங்களில் 2 ஓ போட்டிருப்பா. ஓ 2 ஓ போட்டால் ஒரு ஓ நெடில் ஒரு ஓ குறில். நாராய சிறிய திருமடல்ல ஓ உலகின் அது இயல்பே சாமவேத சாரம். ஓ 2 ஓ ஓ ஊ. சுவாமி தமிழ் பாடம் நடக்க வந்தீரா, இலக்கணம் நடக்க வந்தீரா? சுவாமி இது அவர் 4000 3000 போட்டு லக்கணம் சொல்லிட்டு உட்காந்துருக்க தமிழ் கிளாஸா? எதனா தமிழ் கிராமர் வகுப்பா? இல்லை, தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆழ்வார் பாசுரங்களில் எவ்வளவு தமிழ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் இல்லை, தமிழில் ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கு. அப்படி சொல்லணும். தமிழை வளர்த்தவன்னா ஆழ்வார்களை தவிர வேறு யாராலையும் மாறுதட்டி சொல்ல முடியாது. ஆழ்வார் சொல்லவா பெருந்தமிழன், நான் தான் இருப்பதற்குள்ளேயே பெருந்தமிழன், பெருமை பெற்ற தமிழன். எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே அவன் காட்ட கண்டு அவனாலே நான் அவனை கண்டு தெளிந்தவன், அதை நான் பிறருக்கு உபதேசிக்கிறேன் என்று சொல்றேன். அப்படி இப்படி பார்ப்போம். அப்போ இந்த திருவாசிரியம் அதைத்தான் சுவாமி திருமடல்ல நாராயணா அப்படி சொல்லணும். இந்த காலத்தில் என்ன பண்றா, அப்படி ஒரு ரெட்டை கொம்பு போட்டு வா போட்டு புத்தகத்தில் கால் போட்டிருக்கா. அப்படி அல்ல, 2 அளபடை ஒரு குரு இது குரில் 2 நெடில். நாராயணா அப்படியே கஜேந்திர ஆழ்வான் கூப்பிட்டார். அந்த குரல் பரமபதத்துக்கு போச்சு. நாராயணாவோ அங்க போன உடனே பரமபதத்தில் எம்பெருமான் காதல விழுது ஓ அப்படியே குறிக்கிடுத்து. இப்படி போய் இறங்கி சார்ட் இறங்கிடுத்து சொல்றது இல்லையா? பிசினஸ் சார்ட்டோ ஏதோ ஒரு சார்ட்ல அப்படியே லைன்ல போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு தபக்குன்னு இறங்கும். பொருளாதார வீழ்ச்சி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காளே, அது மாதிரி அப்படி நாராயணாவோ போயிட்டு ஓ அங்கே போய் நின்றுடுத்து. உடனே எம்பெருமான் கிளம்பிட்டார். சவுண்டு கேட்டானா இல்லையா எம்பெருமான் கிளம்பிட்டான் என்பது திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். அப்படி இந்த குணங்கள் அடுத்ததாக சேட்டிதங்கள் இதை தான் முடிச்சா பார்ப்போம். அதிலே 3ஆம் ஆயிரத்திலே ஒரு சின்ன 2-3 பாசுரங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகல, அவகாசம் காரணமாக குறுக்கி எடுத்துன்னு போகிறேன். முதல் பாசுரத்திலே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் ஒவ்வொரு பிரபந்தத்திலையும் ஒரு அரை பாசுரம் எடுத்துக்கிறேன். முதல் திருவந்தாதியில் இவன்தான் பரமாத்மா என்று நிரூபிக்கக்கூடிய, அதாவது எம்பெருமானை தவிர்த்து வேறு ஒருவனுக்கு பரமாத்ம லட்சணம் இல்லை.
அதாவது அதே தான் பிரம்மசூத்திரத்தில் சுவாமி எம்பெருமானார் அழகாக காட்டுறார். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 2 குணங்கள் தான் பிரதானம், மற்றதெல்லாம் பரமாத்மா என்று தெரிவிக்கலாமே தவிர இவன் பரமாத்மா என்று தெரிவிக்கக்கூடிய 2 குணங்கள், ஒன்று அகிலகேய பிரத்தனீகத்துவம், இன்னொன்று சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம், உபயலிங்க பாதம் என்று 3ஆம் அத்தியாயத்தில் ஒரு அதிகாரம் இருக்கு. எந்த தாழ்வுகளும் இல்லாதவன், எல்லா உயர்கணங்களும் நிறைந்தவன், அப்படிப்பட்ட அடையாளங்களை உடைய எம்பெருமான் பரமாத்மா. இந்த முதல் திருவந்தாதியில் முதலாவார் மூவரே. இந்த லோகத்தில் சில பேர் கட்டுரையாக சில பேர் சொல்லி வச்சுருக்கான். படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் நாராயணன், அழிக்கும் கடவுள் ருத்ரன் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். சரி, அவன் பிரகாரமே சொல்லிட்டு போட்டுமே. அவளும் தெய்வங்கள் தான், நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் தான். ஆனால் எம்பெருமானை பார்க்கும் பொழுது சிறியவர்கள், நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் தான். அதாவது சுவாமி புள்ளலோகாச்சா பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவ அவதாரிகளே தேகாத்மாபிமானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமான ஓட்டை வாசை போரும் என்றெல்லாம் சொல்லி தொடங்குகிறார். நம்மளை காட்டிலும் உயர்ந்தவாதான். ஆனால் நம்ம நாராயணனே மறந்தும் புறந்ததா மாந்தரானபடியினாலே அவன்கிட்டயே எல்லாம் இருக்கிறதுனாலே இவாள்கிட்டேந்து அவகிட்ட இவா மூலமாக அங்கே போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதை பார்க்கிற ஆழ்வார் முதலாவார் மூவரே. இது முதல் திருவந்தாதியில் 15வது பாசம். முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர்வண்ணன். அதிலே முதலாவான் மூரி நீர்வண்ணன் 3 பேர் நிற்க வச்சோம். இப்போ நம்ம கவனிக்க, விபீஷணன் ஒருத்த சரணாகதி பண்ண வந்தானா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தில் ராமபிரான் திருவடிகளை வந்து கிடந்தான். யாரு? விபீஷணன். விபீஷணன் பேர் தான் நமக்கு தெரியும். அவரோட கூட 4 பேர் வந்தாளே, 4 பேர் வந்தாலும் அவன் 4 பேர் பேர் நமக்கு தெரியுமா? விபீஷணனை முன்னிட்டு அவ 4 பேர் லங்கையிலேருந்து ராவண பவனத்திலேருந்து கிளம்பி எங்க வந்தா? அப்ப எத்தனை ஆச்சு? 4 1 5 ஆச்சா? புரியறதா? இங்கேருந்து 5 அங்கே போச்சு. அது எங்கிறத தனியாக எழுத சொல்கிறேன். ஆக 4 பேர் லக்ஷ்மணனோட வந்தா, 4 பேர் விபீஷணன் முன்னிட்டு தான் வந்தா. விபீஷணம் சரணம் கதா சொன்னதும் இல்லையா? பேர் தெரிய வேண்டாம். ஆனால் 5 பேர் வந்துட்டா. அந்த 5 பேர் ராவண பவனத்திலேருந்து வெளியில் கிளம்பி ராமபவனத்துக்கு வந்தா. அதுபோல ஒரு 5 பேர் இங்கேருந்து கிளம்பி அங்கே போகலாம். சரி இருக்கட்டும். அப்படி முதலாவான் மூரி நீர்வண்ணன். இது முதல் திருவந்தாதி. இந்த தேவர்களால் இருக்கக்கூடிய பழுதிற்கே அவர்களெல்லாம் பழுதுபட்டவர்கள். இவன் சுயப்பிரகாசமான அற்புதமான குணமுடையவர் என்று முதல் பாசுரத்திலே பிரம்மா விஷ்ணு முதலானவர்களுக்கு ஆதி முதல்வன் அல்லது ஆதி பகவன். இதைத்தானே திருவள்ளுவன் காட்டுறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அதுதான் சனாதன தர்மி. அதை சொல்லுவதுதான் சனாதன தர்மம். தர்மி என்றால் அது ஒரு பொருளுக்குண்டான அடையாளம் தர்மி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை தர்மம். அப்ப சனாதன தர்மி என்றால் யாரு? நாராயணன். சனாதன தர்மம் என்றால் என்ன? பண்பு. இப்படி இரு, அப்படி இரு, ஆச்சாரியன் செமஸ்டர் பண்ணுவா, ஒழுங்காரு, நன்னா நேர்மையா சம்பாதி, இதெல்லாம் வாழ்வியல் முறையே தவிர ஹவு டு லிவ் லாங் லைஃப் அப்படிங்கிறத தவிர இதில் ஆன்மீகமோ இல்லை எதுவுமோ அப்படி இல்லை. அப்படி அதுபோல இது அதுக்கு அடுத்ததாக 3ஆம் திருவந்தாதியிலே நீ அண்ணே உலகெல்லாம் நீரே துலகம் அடியளந்தான் நீ அண்ணே அன்றே. என்னைக்கோ திருவுலகளந்தருட பொழுதோ, அன்று அல்ல அன்றே அப்படின்னா 2 அர்த்தம். என்னைக்கோ மொழ ஊழந்தாயும் விரிவாச்சனுடைய அன்றே அப்படின்னால் அப்பொழுதே, அந்த காலத்திலேயே நீ இந்த உலகத்தை எல்லாம் அளந்தாய் அல்லவா? யாரால முடியும்? வஞ்சக்கல்வன் மாவலியை வஞ்சித்து நெஞ்சுருக்கி அப்படி போய் அழகா நின்று முன்னாடி அளந்தானே, உன்னை தவிர வேறு யார் இந்த லீலைகளை செய்ய முடியும்? நீ என்னே நின்று நிறை மேய்த்தாய். ஆடுகளை மேய்ச்சது மாடுகளை மேய்ச்சது யாரு? நீதான். அவன்தான் இவன், இவன்தான் அவன் என்று காட்டினார் ஆழ்வார். அதனால கண்ணன் வேறு அல்ல, எம்பெருமான் வேறு அல்ல. கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் தெய்வம். தெய்வம்னு சொன்னால் கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர். சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். அப்படிப்பட்ட நீ என்னே. அடுத்த 4 திருவந்தாதியில
இந்த பிரம்மசூத்திரமும் அதுக்கு சுவாமி வியாக்கியானமும், எவன் ஒருவன், நன்னா கவனியோ, எவன் ஒருவன் இந்த உலகத்தை படைக்கிறானோ, எவன் ஒருவன் இந்த உலகத்தை காக்கிறானோ, எவன் ஒருவன் இந்த உலகத்தை அழிக்கிறானோ அவன்தான் பரமாத்மா என்று வேதம் சொல்றது, உபனிஷத் சொல்றது, இதிகாசங்கள் சொல்றது. அதுக்கு என்ன சொல்றது? காரணந்து தியேயா, காரணந்து காரணமான ஜெகத்காரண பூதனான அவனை தியானிக்கவும். யாரு? நாராயணன். காரணந்து தியேயா தஜ்ஜலானி சாந்தமுபாசீதா. தஜ்ஜம் தல்லம் ததன்னம். எவனிடம் லயமிடுகிறதோ, எவனிடமிருந்து உண்டாகிறதோ, எவனால் ரட்சிக்கப்படுகிறதோ அவன்தான் நாராயணன், அவன்தான் ஜெகத்காரணபூதன், அவன்தான் பரமாத்மா. அவன் யார்? அதுதான் சொல்ல, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனை நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். அப்ப நாராயணன் படைத்தான், அவன் தான் ஜெகத்காரன். யாரை படைச்சான்? பிரம்மா. பிரம்மா யாரை படைச்சான்? சிவனை. சிவன் யார் யார் படைச்சானா? அது படைச்சான். அப்ப பிரம்ம சிருஷ்டி என்பது பிரம்ம சிருஷ்டி நம்ம சொல்லிட்டு பிரம்மம் என்கிற சொல்லிற்கு பரமாத்மா என்று ஒரு அர்த்தம் உண்டு. இவனை சொல்வதானால் யாரு? நான்முகனை சொல்வதானால் பிரம்மா, இவன் பிரம்ம. அது என்ன சுவாமி? பிரம்ம அப்படின்னால் சிவப்பதியான எம்பெருமான். பிரம்மா என்றால் யாரு? நான்முகன். ஏன்னால் இவனாலே படைக்கப்பட்டவன் பிரம்மா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தசரதன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய பிள்ளை பேர் என்ன? தாசரதி. தசரதன் ஒரு எழுத்தை கூட்டினா தாசரதி. இவனிடமிருந்து பிறந்தவன் தாசரதி. ஜனகன், அவனிடமிருந்து பிறந்தவள் ஜானகி. வல்மீகம் என்கிற புற்று, அதிலிருந்து பிறந்தவன் வால்மீகி. புற்றிலே இருந்து உண்டானவன் வால்மீகி. வசுதேவன் கண்ணனை பெற்றவன், அவனிடமிருந்து பிறந்தவன் யாரு? வாசுதேவன். ஒரு கால். அப்போ பிரம்ம என்றால் இவன், பிரம்மா என்றால் நான்முகன். அப்படி இந்த பிரம்ம ஜெகத்காரண புதனான ஆழ்வார் காட்டால் தேருங்கால் தேரும் ஒருவனே என் உரைப்பன் ஆறும் அறியார் அவன் பெருமை ஓதும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால். தேருங்கால் தேவன் ஒருவனே என் உரைப்பன். என்ன ஒரு அழுத்தம், என்ன ஒரு அழுத்தம்னா நெஞ்சழுத்தம், கர்வம் இல்லை, அந்த சொல்லிலே இருக்கக்கூடிய அழுத்தம். தேருங்கால் தேவன் ஒருவன் என்று உரைப்பன் சொல்லலாம். அந்த அழுவ தேருங்கால் தேவன் ஒருவனே. இப்போ நாராயணன் ஒத்தன், நாராயணனே. புரியுறதா? நாராயணன் ஒரு ஆள், சிங்கிள் பர்சன். நாராயணனே அப்படின்னா அங்கே ஒரு ஏன் ஒரு எழுத்து வந்திருக்கு. அவதாரணார்த்தம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, ராமன் வில்லாளி. நல்லா கவனிங்க, ராமன் வில்லாளி. ராமன் என்கிற வில்லை ஆளுகின்ற திறமையை உடையவன் ராமன் வில்லாளி. இன்னொரு அதே சொல் ராமனே வில்லாளி. அப்ப ராமனை தவிர்த்து வேறு ஒருவன் வில்லை ஆளுகின்ற திறமை இல்லாதவன். புரியுறதோ? அதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன். அது கிருதயுகத்தில், துவாபரயுகத்தில், இது கலியுகத்தில் வச்சுக்கோ. இது ஒன்று. அப்போ ராமன் சொன்னால் ராமன் வில்லாளி என்பதற்கும் ராமனே வில்லாளி என்பதற்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அதுபோல தேருங்கால் தேவன், நான் பார்த்த வரையில தேவனே என் உரைப்பன், இவன் ஒத்தந்தான். ஆறும் அறியார் அவன் பெருமை. அவனுடைய பெருமையை நான் சொல்றேன், நான் தொடங்கிட்டேன். அவன் பெருமையை யாராலும் சொல்லி முடிக்க முடியாது. ஓரும் பொருள் முடிவும் இத்தனைய வேத பிரதிபாத்தியன், வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரமாத்மா இவன் ஒத்தந்தான் என்று அங்கே ஆழ்வார் காட்டி முடிக்கிறார். அருள் அருள் முடிவது ஆழியான் பால். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அவனுடைய சக்தி, அவனுடைய சங்கல்பம் இல்லைன்னா நம்ம காரியங்கள் நடக்காது. அருள் முடிவது ஆழியான் பால். திருப்பார்கடலில் இருக்கக்கூடியவன் அல்லது கையிலே சக்கரத்தை உடையவன் ஆழியான். ஆழியான் பால் அருள் முடி. அவன் நினைத்தால் அல்லது நமக்கெல்லாம் ரெண்டு வேணும். என்ன வேணும்? ரெண்டு வேணும். சுவாமி உபன்யாசத்தை முடிக்கணும், அடுத்தது ததியாராதனையோ காப்பியோ டீயோ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு போகணும். இந்த ரெண்டு தானே.
நமக்கு எம்பெருமான்கிட்ட வேண்டியது ரெண்டு. ஒன்றும் அவன் அருளை பெறுவது, இன்னொன்று அவனையே பெறுவது. ரெண்டு உண்டா? எதுவா இருந்தாலும் அவன் அருள் பெறுவது ஒன்று. அருள் பெறுவார் அடியார், தம் அடியாருக்கு அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகையே. அழ்வார் காட்டுறாரா? அப்போ அருள் முடிவது அவனுடைய கடாட்சம் அடியார் அவனை பெறுவது, இன்னொன்று அவனையே பெறுவது. அவனையே பெறணும். எப்போ? இந்த ஜீவாத்மா இந்த உலகத்திலிருந்து இந்த சரீரத்தில் நீங்கி பிறகு ஆச்சார சம்பந்தம் பெற்றிருந்தான் ஆகில் அவனை அடையலாம். யாரை? பரமாத்மாவை பரமத்தில் போய் அடையலாம். நமக்கு இங்கேருந்து ஆரம்பித்து ஸ்ரீரங்கம் ஒன்றிலேருந்து ஆரம்பித்து 108 திவிதேசத்துடைய பலரும் பரமபதத்துக்கு போனால் கிடைக்கும். நடுவில் நன்னா கவனியோ, 107க்கு அங்கே போன உடனே எம்பெருமான் என்ன பண்ணா, சரி வா சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக திருப்பார்கடலில் ஒரு பைபாஸ் போட்டிருக்கான். ஊருக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை, திருப்பார்கடலுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நேராக பரவரும். நம்ம சொல்லுமா இல்லையா, பைபாஸு சொல்லுமா இல்லையா, 4 ways 6 ways. ஏன்னா திருப்பாவளி போகும்போது திருப்பாவளி ஓகே பாய். ஏன்னா நம்ம போகிற ஸ்பீடு, போகிற வேகம், போகத்திலே இருக்கக்கூடிய விருப்பம், இது அத்தனையும் பைபாஸில் போய் பரவத்துக்கு போயிடுது. அந்த இடம் யாருக்குன்னா உள்ளூர் வியாபாரிகள் யார்? தேவர். அவளுக்காக அந்த இடம். நமக்கெல்லாம் அதுக்கு மேலே உயர்ந்த இடம். அதுதான் சொல்கிறார், ஓரும் பொருள் முடிவு இத்தனையே. அதுக்கப்புறம் வீழாக்கும் மெய்ப்பொருள்தான் வேத முதல் பொருள்தான். வீழாக்கும் மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மை பொருள் அர்த்தம் அல்ல, சத்தியமான பொருள் என்று அர்த்தம் அல்ல. மெய் என்பதற்கு சரீரமான பொருள் என்று அர்த்தம் அல்ல. மெய்ப்பொருள் என்றும் நிலைத்திருக்கிற, இது பெரியவாச்சாமியில் வியாக்கியானம். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போச்சு, நாளைக்கு அழிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. எதுக்கு? எம்பெருமான் என்றுமே இருப்பது, நிலை நிற்பது. அதுக்கு எந்த பேரு? அதை தான் மெய்ப்பொருள். வீடாக்கும் மெய்ப்பொருள், நமக்கு வீட்டை பண்ணித்தரும் மெய்ப்பொருள், பரமபதத்தை தரும் மெய்ப்பொருள். யாரு அப்படின்னு நான் சொல்ல, ஆழ்வார சொல்ல, வீடாக்கும் மெய்ப்பொருள் தான் வேத முதல் பொருள் தான். வேத முதல் பொருள். வேதத்தில் எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அதிலே முதலிலே இருப்பவன் யாரு? வேத முதல் புதல்வன். அப்போ வேத முதல் அப்படி சொல்லி வீடாக்கும் மெய்ப்பொருள் தான், வேத முதல் பொருள் தான், விண்ணவர்க்கு நாராயணன். அந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சார் பிள்ளை பிராக்கெட்ல இம்முன்னு போட்டுக்கோ. விண்ணவர்க்கும் யாரு? தேவன். யாரு? நாராயணன். அப்போ அது விண்ணவர். ஏன் இந்த பிராக்கெட் போட்டுக்கணும்? சுவாமி சொல்றார் பெரியவாச்சார் அரும்பதத்தில், ஏன்னா நம்மையும் அந்த விண்ணவர்ல சேர்த்துக்கோ. யார? ஆச்சார சம்பந்தம் பெற்றவன் அதில் சேர்த்துக்கோ. அப்போ ஏன்னா அவர் மேல்நாட்டு விண்ணவர், நாம் இந்நாட்டு விண்ணவர். நம்மள யாரு? இந்த பூலோகத்தில் விண்ணவர். அவள்லாம் யாரு? மேல்நாட்டு விண்ணவர், மேல இருக்கிறவா. ஆகலாம் அந்த விண்ணவர்க்கும் நாராயணன் என்று அங்கே ஆழ்வார் காட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், காகுத்தனை தவிர வேறு தெய்வம் இல்லை. காகுத்தன்னா யாரு? ரமபிரான். ககுத்த வம்சத்திர பிறந்தவன் காகுத்தன். காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன். இது யாரு? ஒரு ஆழ்வார். அதே இன்னொரு ஆழ்வார் பார்த்தார், கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று. ராமன் வேறு அல்ல, கண்ணன் வேறு அல்ல, பார்க்கடல் நாடு வேறு அல்ல. நீங்க சொன்னா இங்க நம்ம ஊர்ல விண்ணகர் என்று 5 திவிதேசங்கள் இருக்கு. விண்ணகர்னா பரமபதத்துக்கு இருக்கக்கூடிய, பரமபதத்திற்கு சமமான விண்ணகர், WIN அப்படி போடுங்க. விண்ணகர் இல்ல விண்ணகர் அப்படின்னா, விண் என்றால் ஆகாசம், ஆகாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பரமாகாசம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பரபிரம்மம். விண்ணகர். இந்த சபாஷனம் பண்ணிட்டு ஆச்சார சம்பந்தம் பெற்றவா விண்ணர்கள். அதெல்லாம் யாரு? விண்ணவர்கள். நம்மளாம் விண்ணவர்கள். அவள் இருக்கக்கூடியதாரு விண்ணகர் அப்படின்னா, அங்கே விண்ணகர், இங்கே அரிமேய விண்ணகரம், விண்ணகரம், நந்திபுர விண்ணகரம் என்று 5 பர்வதத்துக்கு சமமாக வைகுந்த விண்ணகரம் என்று 5 திவிதேசங்கள் இந்த ஊரிலே இருக்கிறது. அப்படி விண்ணவர்க்கு நாராயணன். அதுக்கப்புறம் அது கடைசியில் பார்க்க 96வது வாசனம், இனி அறிந்தேன் தெய்வர்க்கும் ஈஷர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம்.
தெய்வம் என்று அறிந்தேன், இனி அறிந்தேன். இனி அறிந்தேன்னா அதை நன்னா நிதானமாக சொல்கிறது, சாதாரணமாக சொல்கிறது இல்லையா. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் கடிதம் எழுதுவான், ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள், இங்கே எல்லாரும் க்ஷேமம், அங்கே எல்லாரும் க்ஷேமம், சேவமா நீ சௌரியமா இருக்கியா அப்படின்னு போட்டு நிற்க. அந்த காலத்தில் கடிதாசி எழுதுகிற பழக்கெல்லாம் இருந்தது. 15 பைசா கடிதாசி. எங்கள் அம்மா எழுதுவா, 40 பக்க நோட்டில் எழுத வேண்டிய இடத்த ஒரு கடிதாசியில் எழுதிடுவா. அட்ரஸுக்கு மட்டும் போடா போது இடம் விட்டுருவா. எங்கள் அம்மா அரை மணி நேரத்தில் எழுதுவா, அதை படிக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் ஆகும். அவ்வளோ நுணுக்கமாக எழுதுவா எங்கள் அம்மா. அதெல்லாம் ஒரு சாமர்த்தியம், அவளுக்கே இருக்கக்கூடிய சாமர்த்தியம். சரி இருக்கணும். அப்படி என்ன பாசத்தை இனி அறிந்தேன் தெய்வர்க்கும் நான்முகர் ஈசர்க்கும். யாரோ ஈசன் சொல்லிட்டீங்களா, ஈசர்க்கும் அவனுக்கு அப்பா யாரு, நான்முகன். அவனுக்கு அவளோட கூட்டவா யாரு, தேவர். தேவ ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், அவளுக்கெல்லாம் தெய்வம். தெய்வம் என்றால் திவு என்று ஒரு அர்த்தம் சொல்லி, விளையாட்டை சொல்லி அவர்களெல்லாம் அவனாலே படைக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்ற அர்த்தமும் உண்டு. இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன். முதல்லையே சொல்லியாச்சு இந்த பாசுரத்தை, அதாவது இந்த 96ஆம் பாசுரத்தில் போய் பாருங்க. இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, மற்றவை நீ, எல்லாமும் நீயாவாய். இந்த உலகத்தை படைக்கிற காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, எல்லாம் நீ. இது யார் சொல்றான்? இது ஆழ்வார் சொல்றார். இதே வார்த்தையை தான் வாலி சொல்லுகிறான் கம்பராமாயணத்தில். மார்பில் இருக்கக்கூடிய பானத்தை பிடித்து எடுத்து பார்க்கிறான். பார்த்தா ராமான் அந்த வில்லில் இருக்கு. இதெல்லாம் இருக்குமா சாமி? ஏன் நம்ம ஆற்றுல கல்யாணத்துக்கு ஓதி விடுறோமோ ஒரு எவர்சிவர் பாத்திரம், ஸ்பூனு, அந்த ஸ்பூனு இங்கிலீஷ் ஒரு எஸ்கே, இல்லை யாரோ பொண்ணோட பேர் முதல் இனிஷியல், பொண்ணோட பேரில் முதல் இனிஷியல், அப்பாவுடைய பேரில் முதல் இனிஷியல், அதில் ஆத்துக்காருடைய பேரில் ஒரு இனிஷியல். இப்போ எங்கள் ஆற்றுல ஸ்பூனில் பார்த்தா கல்யாணத்துக்கு கொடுத்தா KS. இது ஸ்பூனில் ஏன் சுவாமி அப்படி போடணும் அப்படின்னா, இந்த ஸ்பூன் பக்கத்தாத்துக்கு எங்கேயாவது போயிடுத்துன்னா, ஒரு ஸ்பூன் இல்லைன்னா நமக்கு ஆபத்துக்கு ஸ்பூன் தர முடியாது. அவாத்து கொடுத்தோமா இவாத்து கொடுத்தோமா கன்ஃபியூஷன் ஆகிற சமயத்தில் அவள் எடுத்து பார்ப்பா, ஓ இது KS கோமலவல்லி ஸ்ரீனிவாசன், இவாத்து ஸ்பூன் அப்படி கொண்டு கொடுத்துருவா, நேர்மையாக இருந்தா. அப்படி அது வில்லில் பார்த்தான் ராமா என்கிற எழுத்தை தெரிந்து கொண்டு சொன்னான், ஏவூர் வாழியால் எய்தினாய் அடியனேன், ஆவிபோம் வேலைவாய் அறிவுதன் அருளினாய். என்னுடைய உயிர் போகும்போது நீங்கள் ஞானத்தை கொடுத்தியே, முன்னாடியே கொடுத்துருந்தேன்னா நான் உன்னோட சண்டை போட்டிருக்க மாட்டேனே. ஏவுகூர் வாழியால் எய்து நாய் அடியனேன். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு முக்கியமாக 2 தெரிஞ்சுக்கணும். 2 தான் முக்கியமாக. முதல்ல என்ன, அடியேங்கிற சொல் வரணும் வாயிலிருந்து இல்லை, இங்கேருந்து. அவர் உயர்ந்தவர், படிப்பிலே உயர்ந்தவர், கல்வியிலே உயர்ந்தவர், கல்வியிலே பெரியவர், குலத்திலே பெரியவர் என்கிற மனசில் வந்து என்ன பண்ணணும், அடியேன். 2வது தாசன், அடியேன் மதுரை தாசன், அடியேன் ராமானுஜாசன், அப்படி அந்த தாஸ், இந்த 2 வரணும். அடியேன் தாசன், இந்த 2 மனசில். அதுதான் வாரி காட்டால் எய்து நாய் அடியனேன், ஆவிப்போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். அறிவை கொடுத்தியே, முன்னாடியே கொடுத்தா உன்னோட சண்டை போட்டிருக்க மாட்டேனே. சரி என்ன தெரிஞ்சுட்டேனே, சரி கேட்கலாம். மத்தும் நீ முத்தும் நீ, காலையும் நீ மாலையும் நீ, இரவும் நீ பகலும் நீ, என்னென்ன உண்ட எல்லாம் நீ, நல்குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கமுமாய், வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய், எல்லா பதார்த்தங்களும் நீயே. ஏன் அப்படி சொல்லி போவானே, ஒரே வரையில் விட்டா மற்ற எல்லாமும் நீயே. இதான் விட்டு போயிருந்தா நம்ம ஆத்த சொல்கிறோமோ, அதாவது விட்டு போயிருந்தா இதையும் சேர்த்துக்கோ, மற்ற எல்லாமும் நீயே என்று வாலி வாக்காக கம்பன் காட்டுகிறது, ஆழ்வார் காட்டு. அப்படி நீ நாரணன் நீ, நன்கு அறிந்தேன் நான், இனி அறிந்தேன் தெய்வம் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் நாரணன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, அதுக்கு மேலே நாராயணன். அப்போ ஆரம்பத்தில் சொன்னது அத்தனை நாராயணனை கொண்டு முடிக்கிறார். அதற்கு பிறகு திருவாசிரியத்தில் திருவிருத்தத்தில் பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்றின்ன நீர்மை இனியாபுராமை உயிரளிப்பான் என்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. இமையோர்னா யாரு? கண்ணிமைக்காமல் இருக்கிறவா. அப்படின்னா யார் தெரியுமா? இந்த உபன்யாசத்தை தூங்குற அவாதான் இமையோர். அவாதான் யாரு? இமையோர். கண்ணை திறந்து பார்க்க மாட்டா,
கேட்டால் சொல்லுவான், உங்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஆழ்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையாக பாலபோகம் சாப்பிட்டு வந்து உட்காந்தா பாலபோகம் பொங்கல் கொச்சு அது எங்கேயும் ஏற்பட்ட ட்ரேட்மார்க். அது சாப்பிட்டு வந்து அது தூக்கம் தானே வரும். அதுவும் ஃபேன் காற்று, நான் பாடுறது தாளாட்டு மாதிரி இருக்கும், அப்படியே சுகமாக இருக்கும். சிசப்தமாக ரூமெல்லாம் அடைச்சிவிட்டு கதவெல்லாம் லைட்டெல்லாம் அடைச்சிட்டு அப்படி உட்காந்தாலே சொக்கும் பாருங்க. அவாதான் இமையோர் கண்ணு அசைவு கொஞ்சம் கூட அசைய மாட்டான். ஒன்று இப்படி தலையாட்டு இல்லை இப்படி தலையாட்டு, நீர் எப்போ பார்த்தாலும் இப்படி தலையாட்டு. ஆக இமையோர் அப்படிப்பட்ட யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. அதுக்கப்புறம் திருவாய் மொழியிலே 3ஆம் ஆயிரம் எடுத்து 4ஆம் ஆயிரத்து திருவாய் மொழியிலே 5 பதிகங்கள், 5 சொல்ல வந்த விஷயங்கள், அர்த்த பஞ்சகம். அதை ஒவ்வொரு பாசுரத்திலே 20 பதிகம், மொத்தமாக 20 பதிகம். மொத்த திருவாய்மொழிக்கு மொத்தமாக எடுத்துட்டா 20 பதிகம். அந்த 20 பதிகத்தை 5ஆலே பெருக்கினால் 100 பதிகங்கள். பதிகம் என்பது 10 பாசுரங்கள், ஒரு 10 என்பது 100 பாசுரங்கள். அப்போ 10 பாசுரங்கள் ஒரு பதிகம். அப்போ இந்த 5 விஷயங்களை பற்றி விரிவாக சொல்லுவது அர்த்த பஞ்சகம். அதாவது இதை சின்னதாக ஃபார்முலாவாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்வஸ்வரூப பரஸ்வரூப விரோதி ஸ்வரூப உபாய ஸ்வரூப பரஸ்வரூபன்னு 5 வகையாக பிரிக்கலாம். ஆனால் அது தனியாக பட மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாய தொக்கேறும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இதை இன்னும் சுலபமாக்கணும்னா தன்னை, ஆத்மஸ்வரூபத்தை, இறையை, பரமாத்மாவை, தடையை, அது எம்பெருமானை எது அடைவதற்கு எது தடையாக இருக்கிறதோ தடையை, அதுக்கு அடுத்தபடி நெறியை, அதை எப்படி அடைய வேண்டும் என்ற உபாய ஸ்வரூபத்தை, அதற்கு மேலே பலனை. அப்போ ஒரே ஃபார்முலா என்ன? தன்னை, இறையை, தடையை, நெறியை, பயனை. ஸ்வஸ்வரூப விரோதி ஸ்வரூப பரமாத்ம ஸ்வரூப, இப்படி 5 வகையா. அதிலே நமக்கு இருக்கக்கூடியது 2வது 5 எது? பரவியூக அத்தரியாமி அச்சை என்கிற 5 அது இருக்கட்டும். இங்கே ஆழ்வார் என்ன இதில் சுவாமி ஆச்சாரியத்தில் எழுநாள் நாயனார் காட்டார் உயர் திண் ஆணை 1. இந்த 4 பதிகங்கள் என்ன கவனியோ? உயர் தின் ஆணை 1. உயர் உயர் இதெல்லாம் சூத்திரமாக இருக்கு. உயர் உயர்வர உயர்நலம் பதிகம். உயர் விண், அடுத்தபடியாக உயர் விண் என்கிற பதிகத்திலே அடுத்தபடியாக உயர் விண் உயர்வர உயர்நலம் என்னும். அதுக்கு அடுத்தபடியாக 3 சுருக்கிய 5 3 திருமந்திரம் தயம் சரம ஸ்லோகம்னு வச்சுக்கலாம், அல்லது பரஸ்வரூப ஸ்வஸ்வரூப பரஸ்வரூபம் உபாயஸ்வரூபம்னு வச்சுக்கலாம். அப்போ 3 சுருக்கிய 5 உயர்வர என்கிற பதிகத்திலையும் திண்ணன் வீடு என்கிற 2ஆம் பதிகமும் உயர் தின் அணை அணைவது அரவணைமேல் பூம்பாவயாகம் புணர்வது ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும். இந்த 4 பாசுரங்களும் ஆக இந்த 4 பதிகங்களும் 40 பாசுரங்களும் திருவாய்மொழியிலே பாக்கி 80 பாசுரமாக விரிந்தது, 80 பதிகமாக விரிந்தது. உயர் தின் அணை 1 உயர்வர திண்ணன் வீடு அணைவர் அரவணைமே ஒன்னும் தேவும் என்கிற இந்த 4 பரத்வே பரத்வம், அர்ச்சாவதாரத்வே பரத்வம், விபவத்வே பரத்வம், அந்தர்யாமித்வத்வே பரத்வம் என்று இதை 4ஆக பிரித்தார் ஐவனார் நாயனார் ஆச்சாரியர். அப்போ இந்த திருவாய்மொழியில் பரத்வத்தை சொல்லுகின்ற 4 திருவாய்மொழிகள் எது? உயர் தின் அணை 1 என்கிற 4 பதிகங்களில் விஸ்தாரமாக அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு விஷயத்தோடு முடிச்சுடுறேன். திருவாய்மொழி சாரம் என்ன? திருவாய்மொழி சாரம் எல்லாம் சொல்லணுமா இல்லையா சார்? 1 வேர்டு சொல்லுங்க சார், எதான் ஷார்ட் சொன்னா இல்லையா? யாரு? ஹனுமான். கண்டேன் சீதையை. இல்லை நான் இங்கேருந்து கிளம்பினேனா, ஜாம்பவான் சொன்னானா, மேலே ஏறினேனா, மேலே பிறந்தேனா, அங்கே உசுர் துடிச்சுட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட போய் கேட்குறான், சார் பிழைக்குமா இல்லையா? ஆத்துக்கிட்ட போயிடலாம். அவன் சொல்லுவான், இன்னும் வச்சு 4 நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 4 நாளைக்கு வச்சு பார்த்துட்டு அப்புறம் அனுப்புகிறேன், இது போகுதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அப்படி என்ன பண்ணா, அப்போ இந்த ஹனுமான் என்ன சொன்னானோ அதுபோல இங்கே பாருங்க, இப்படி எம்பெருமானுடைய உயர்த்தின் அணை 1 அதுபோல
திருவாய்மொழிக்கு என்ன சாரம் அப்படின்னு கண்டேன் சீதையேன்னு சொல்லுங்க சுவாமி. அப்படின்னா ஒரே 2 வரி தான். எதுன்னா தெரியும் சொல்லட்டுமா? அதோட முடிச்சிடுறேன். திருவாய்மொழியுடைய 1000 பாசுரங்களுக்கும் 2 எழுத்து முடிஞ்சு போச்சு, 2 சொல். நான் சொல்லலை, ஆச்சாரிய ஐவனார் பொருள் நாயனார் காட்டும். வீடுமின் நினைமின், இவ்வளவுதான். திருவாய்மொழி 1000 பாசுரமும் இந்த 2 வரிக்குள்ளே அடக்கம். வீடுமின், அதாவது எல்லாவற்றையும் விடுங்கள். உலகத்திலே காணப்படக்கூடிய உலகில் உள்ள உலக இன்பங்கள், மற்ற இன்பங்கள், மற்ற பொருள்களிலே இருக்கக்கூடிய இன்பங்கள், அவைகளை எல்லாம் விடுமின். முதல்ல விட்டுடுங்க. சரி, விட்டுட்டா என்ன பண்ணுறது? நினைமின், யார? எம்பெருமானை அடைமின். அப்போ விடுமின் என்கிறதை விவரிப்பது 500 பாசுரம், நினைமின் என்கிற வரியை விவரிப்பது 500 பாசுரம். அப்போ 1000 பாசுரம் எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? அம்மா நீங்கள் அப்போ பேசுங்க, நான் பேசி விட்றேன், முடிக்க போகிறேன். விடுமின் நினைமின். விடுமின் சர்வதர்மான் பரித்யஜ்யா, நினைமின் மாமேகம் வசரணம் விரஜா. இதுதான் திருவாய்மொழியுடைய சாரம். அப்படிப்பட்ட விட்டு பற்றி எம்பெருமானுடைய கிருபைக்கு ஆளாகி அவருடைய சாம்ராஜ்யமாகிற பரமபதத்திற்கு நாம் அழைத்து செல்ல வருவான், அழைத்து செல்வான் என்கிற விசுவாசத்தோடு உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பினை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சுவாமியுடைய திருவிழாத்திற்கு மற்றுமுள்ள இதுவரை பொறுப்பாக பொறுமையாக விண்ணவராக இருந்து, விண்ணவர்னா யாரு? கண்மூடியவர்கள், அவர்களுக்கும் கண்மூடி விழித்திருந்தவர்களுக்கும் விழித்திருந்து கேட்டவர்களுக்கும் அடியனுடைய மங்களாசாரங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். சர்வாபஜாரான் க்ஷமஸ்வா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமியுடைய காலட்சேபம் கேட்டுட்டு இருந்தால் தூக்கம் வருமானா? கண் மூடுவார் உண்டோ அப்படின்னு தான் சொல்லணும். உண்டோ கண்கள் துஞ்சுதலேன்னு சொல்லும்படிக்கு அப்படிப்பட்டதான ஒரு காலட்சேபம். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை பாடமாகவே எடுத்து வழக்கம் சுவாமிக்கு. ஏன்னா பாடம் மாதிரியே நம்மளுக்கு போட்டு அதை உள்ளே இறக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு ஆச்சரியம். ஆரம்பத்தில் சுவாமி சாதிக்கச்சவே 3 விஷயம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதில் முதல்ல சௌந்தர்ய பரிபூர்ணன் அப்படிங்கிறத எடுத்துட்டார். அடுத்தது 2வது குணபரிபூர்ணன்றதை எடுத்துட்டார். அப்போ லீலா சேஷ்டித பூர்ணன் அப்படிங்கிற 3 விஷயத்த சொன்னார் இல்லையா? ஸ்ரீமத் பிருந்தாவன மகாத்மியம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தம் இருக்கு. அதில் சொல்லப்படுற ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ணாது சுந்தராகாரோ நான்யோஸ்தி புவனத்ரயே. இன்னொருத்தர்கிட்ட இல்லாத, இன்னொருத்தர்கிட்ட பார்க்க முடியாத, அவன் ஒருவன்கிட்ட மட்டிலுமே பார்க்கக்கூடிய சௌந்தர்யம் யார்கிட்ட? நான் கிருஷ்ணன் கிட்ட தான், அவன் ஒருத்தன்ட்ட தான் அப்படின்னும். ஸ்ரீகிருஷ்ணாது குணபூர்ணஸ்ச நான்யோஸ்தி புவனத்ரயே. கிருஷ்ணன்ட்ட இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாவது ஒருத்தருக்கு இருந்துதானா அவனையே பகவான்னு சொல்லிடுறான். சௌனக பகவான், வால்மீகி பகவான், பகசப்தார்த்தம் அத்தனையும் அவங்ககிட்ட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றில் கொஞ்சம் இருந்துருத்தினா கூட அவனை நாரத பகவான், சௌனக பகவான் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் அவன் அப்படி இல்லை. சகல கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறவன் அப்படிங்கிறது. 3வது ஸ்ரீகிருஷ்ணாத்து கேளிலோலஸ்ச நான்யோஸ்தி புவனத்ரயே. லீலாலோலன், கேளிலோலன் அப்படிங்கிறா. உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதே அவனுக்கு லீலையா இருக்கு அப்படிங்கிறதாக இருக்கிறதுனால இவனை காட்டிலும் சௌந்தர்ய பரிபூர்ணன் இல்லை, இவனை காட்டிலும் குண பரிபூர்ணன் இல்லை, இவனை காட்டிலும் லீலாலோலன் பரிபூர்ணமாக பண்ணக்கூடியவன் இன்னொருத்தர் இல்லாதனால அவன் ஒருவனே பிரம்மன்றதை ஆரம்பத்திலேயே நேர பிடிச்சிவிட்டார் சுவாமி. சாரதமத்தை எடுத்து ஆரம்பித்தார். சொல்லி மாளுமான அவருடையதான அவருக்கு விஷயம் இன்னும் அவருக்கு 4 மணி நேரம் கொடுத்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். அவ்வளோ கடலாக இருக்கிறவர். 4 மணி நேரன்றது ஒரு நாளைக்காக சொன்னேன். ஆனால் நடுவில் அவருடைய குரல் அங்கங்கே கம்மரிச்சு, ஐயோ ஏதாவது பால் சாப்பிடுவாரோ, தீர்த்தம் சாப்பிடுவாரோ, ஏதாவது சாப்பிடுவாரா, இப்படி இரும்புறதே அப்படின்னு தோணித்தே தவிர, ஆனால் அது நிஷ்டை. நடுவில் ஏதாவது வாயில் விட்டுனோன்னா எல்லாரும் என்ன சாப்பிட்றா, சுவாமி என்னமோ சாப்பிட்றாரு அப்படின்னு கவனம் செதறிடும். அத்தனை பேரையும் ஆக்கர்ஷிக்கிறதுக்கான சுபாவமாக இருக்கிறதுனால சுவாமி அதை கூட பொருட்படுத்தாத இப்படி அற்புதமாக நமக்குன்னு கிருபை பண்ணி அருளினார். அந்த சுவாமிக்கு தலையெல்லாம் கைமாறலனேன்னு சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். மேலே மரியாதை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபி சம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா
परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवत्ससेन महान् कीर्त्या பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசு. இந்த திருவபிஷேகம் இது வரைக்கும் பல இடங்களில் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். இந்த உபன்யாசத்தில் தான் பரத் மகாநாடு சின்னத்துக்காக பெரியாழ்வாருக்கு எப்படி பெருமாள் கொடுத்தாரோ அந்த மாதிரி சுவாமி அடியனுக்கு இந்த சிகை அலங்காரத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா சிகை இல்லாதனால சிகை அலங்காரத்தை வட இந்தியாவிலெல்லாம் மகா வித்வான்களான பண்டிதர்கள் ஆச்சாரிய புருஷர்களான கோஸ்வாமிகள் அவளெல்லாம் மகாராஜ்னு தான் கூப்பிடுவா. அப்போ இவாளெல்லாம் தான் மகாராஜர்கள். ஏன்னா உலோகத்தில் இருக்கிறவெல்லாம் ராஜன் இல்லை. ரங்கராஜன், வரதராஜன்,